இன்றைக்கே கூட கர்த்தரை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாத விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே இருக்கீங்களா? இன்றைக்கு கூட நாம் ஒரு கர்த்தரின் வார்த்தையை கேட்டு நம் தியானத்தில் செல்வோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னை நோக்கி கூப்பிடு. நீ யாரை பற்றி சொல்கிற? நம்மளை பற்றி சொல்கிற. ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
என்ன சொல்ற பார்த்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நமக்கு அறியாத விஷயம், எட்டாத விஷயம் அப்படின்னா நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அவரை நோக்கி கூப்பிடணும். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் நமக்கு உண்டானது நமக்கு கொடுக்கப்படும். எப்படி அவர் நோக்கி கூப்பிடுவது? எப்படி கூப்பிடலாம்? ஏசப்பா என்னை தேடி வாங்க, நீங்கள் வந்தே ஆகணும் இங்கே அப்படின்னு கூப்பிடுறதா? எனக்கு இது வேணும், எனக்கு உடனே இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதா? ஒன்று நினச்சிருப்போம், அதாவது நாம் தகுதிக்கு மீறினதை நினைப்போம். எனக்கு இது கிடைச்சா ஆகணும். ரோட்டில் ஒரு பெரிய கார் போகுது, காஸ்ட்லியான காரு, பார்த்து எனக்கு இது கண்டிப்பாக வாங்கணும், எனக்கு வேணும், ஏசப்பா இந்த கார் எனக்கு வேணும். இந்த கார் அப்போ தான் பார்த்துருப்பாங்க, இந்த கார் நான் வாங்கணும், எப்படியாச்சும் எனக்கு கொடுத்துருங்க ஏசப்பா. அதே போல் வாலிப மக்கள் ஒரு பொண்ணை பாப்பா அப்படியே, ஏசப்பா அதே பொண்ணு எனக்கு வேணும், எப்படியாச்சும் என்ன வேணும் கொடுத்துருங்க, அதிகமாக நான் விரும்புகிறேன் சொல்லுங்கள். அதே போல் ஆஃபீஸில் இல்லை லேடிஸ் அழகான சரி, சில கட்டு வருவாங்க காஸ்ட்லியான சரி, சில அதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் சரி எனக்கு உடனே வேணும், எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, எப்படியாச்சும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி வரும்? நமக்கு கர்த்தர் நமக்கு என்று நியமித்த கொடுக்கப்பட்ட நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாளில் தான் நமக்கு உண்டானது, நமக்கு எது தேவை, நமக்கு எது சரியானது, நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றா ஒரு ஜாடினா ஜாட்டுக்கேற்ற ஒரு முடி இருக்கணும் இல்லையா? அந்த முடி சரியானதா கரெக்டாக இருக்கும், இது வெளியே சிந்தாது. ஒரு குக்கர் எடுத்திங்கன்னா கூட கரெக்டான லாக் பண்ண தான் நான் வெளியே போகாமல் கரெக்டான சாப்பாடு செய்ய முடியும். அதே போல தான் கர்த்தர் நமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவர் கொடுப்பார். நமக்கு எது சரி என்பதை கர்த்தருக்கு தெரியும். அதற்காகத்தான் கர்த்தரை நாம் தேட வேண்டும், அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அதுதான் ஜபம். நாம் ஜபமும் துதியும் மகிமையும் அவருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போதோ ஜபத்தில் கேட்கணும், நமக்கு சுத்தமானது எனக்கு செய்யுங்கன்னு ஜபத்தில் கேட்கணும். அப்படி செய்யும் போதோ அப்படி சொல்லும் போதோ நிச்சயமாக நமக்கு உண்டானது ஏசப்பா நமக்கு அற்புதமாக கொடுப்பார். நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நாம் 10 ரூபாய்க்கு தான் ஆசைப்படுவோம். 10 ரூபாய் எனக்கு கிடைச்சா போதும் ஏசப்பா, நான் இதுவாகிடுவேன். 10 ரூபாய் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வேறு மாதிரி சொல்லணும்னா, எனக்கு ஒரு கோடி கொடுத்துருக்கேன், நான் ஜாலியாக இருந்துருவேன், லைஃப் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஒரு வீட்டை கொடுத்துருங்க, செட்டில் ஆகிடுவேன், நல்ல வேலையை கொடுத்துருங்க, செட்டில் ஆகிடுவேன். ஆனால் ஏசப்பா திட்டம் அது இல்லை. அதையும் தாண்டி நம்ம 10 ரூபா ஆசைப்பட்டால் அவர் 100 ரூபாய் தருவார். 100 ரூபாய் என்ன, 1000 ரூபாய் தருவார். நான் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை அவர் செய்வார். நமக்கு இதுதான் நம்ம கேட்கக்கூடாது. நாம் அதற்கு மேலானதை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். தம் பிள்ளைகள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே அவர்கள் பிள்ளைகளால் ஏற்றுக்கொண்டார். அவரை நோக்கக்கூடியவர்கள் தான் வசனம் சொல்வது, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள்.
நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, எந்த அற்புதமும் நடக்கலையே, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம், ஜபம் செய்கிறோம், சர்ச்சுக்கு போகிறவரம் போகிறோம், ஆனாலும் எதுவுமே நடக்கலையே என்று ஒரு நாள் நிறைய பேர் இயங்கிக் கொண்டிருக்கலாம், தவிர்த்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு திருமணம் நடக்கவில்லையே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, என் கடன் பாரங்கள்லாம் இன்னும் மாறவே இல்லையே, எப்போ தீரும், எனக்கு நோய்கள்லாம் இன்னும் சரியாகலையே, எப்போ சரியாகும், என் மன அழுத்தம்லாம் இன்னும் சரியாகலையே, எப்போ சரியாகும், நான் இப்படியே சின்ன வீட்டிலே இருக்கணுமா, ஒரு பெரிய வீடு கட்டி நான் வாழ வேண்டாமா, இப்படி எத்தனையோ பேர்கள், எத்தனையோ சிந்தனைகள் இது மனதை கடிதப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஒரு கொஸ்டின் மார்க்கோடு கேட்டுக்கொண்டிருக்கார்கள். அவர்களெல்லாம் ஒரே பதில் என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, நாம் துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, உண்மையாக அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, ஏன் உண்மையாக என்று சொல்கிறேன் என்றால், சில சமயங்களில் இயேசு கிறிஸ்து என்று நாம் கேட்போம், அவருடனே தருவார். ஆனால் அதை நான் பெற்றுக்கொண்டேன்னா சில டைமில் மறந்துடுவோம். நமக்கு கேட்டது கிடைச்சிச்சு, இனிமேல் அவர் நமக்கு தேவையில்லை. நிறைய பேர் நினைக்காம போடுங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்து கடன் பாரத்தில் இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, அப்போதான் அவர்களை தேடுவாங்க, ஜெபிப்பாங்க, கதறுவாங்க. ஏசப்பா இந்த டைமில் அவருக்கு உதவி செய்து அவர் உயர்த்துவார். கீழாக இருந்தவர்களை மேலாக உயர்த்துவார். உயர்த்தின பிறகு அவர்கள் கர்த்தரை மறந்து விடுவார்கள். அதற்கு சர்ச்சுக்கு தொடர்ந்து போனவர்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு சர்ச்சுக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க, ஒழுங்காக ஜெபிக்க மாட்டாங்க, வீட்டில் குடும்ப ஜோகம் இருக்காது, இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ கர்த்தர் எப்போ நம்ம நினைத்து கொண்டு தான் இருக்கார். நாம் மறந்தாலும் நம்மளை எப்பவுமே அவர் மறப்பதே இல்லை. நம்ம எங்கே சென்றாலும் வந்தாலும் என்றும் நம்மளோடு தான். மனுஷனாக நாம் எப்போது நாம் இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்க்கிறோம், தேவைக்கென்று இல்லாமல் என்றென்றும் எப்போதும் இந்த நேரமும் அவர் துதிக்க போகிறோம். நாம் உண்மையாக எப்போது நாம் நேசிக்க போகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார், நம்ம அருகிலே இருக்கிறார். வசனம் சொல்லுது, கூப்பிட்டு என்ற வார்த்தை நான் கூப்பிட்டா மட்டும்தான். தம்மை நோக்கி கூப்பிடுனா உண்மையாக கூப்பிடணும் தான். தேவைக்கன்று இல்லாமல் உண்மையாக கூப்பிட வேண்டும். உண்மையாக கூப்பிடும் போதோ, உண்மையாக நேசிக்கும் போதோ, உண்மையாக காத்திருக்கும் போதோ, விசுவாசிக்கும் போதோ, விசுவாசிக்கணும். ஏசப்பா நிச்சயமாக செய்வார், விசுவாசிக்கணும். இது நடக்குமா நடக்காதா அப்படி என்று கொஷின் மார்க்கோட அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் இருக்கும் போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். நிறைய டைமில் நம்ம அவிசுவாசம் ஆகிடும். ஒரு விஷயம் நடக்காமல் போகும்போதோ அல்லது லேட் ஆகும் போதோ நம்ம அவிசுவாசம் ஆகிடும். இது நடக்கவே இல்லையே, நம்ம எவ்வளோ ஜெபிச்சுமே ஏன் நடக்கலை அப்படின்னு அவிசுவாசம் ஆகிடும். சில டைம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், குழந்தை பாக்கி இன்னும் வரலையே, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கி இன்னும் பிறக்காத டாக்டர் சொல்லிட்டாங்களே, அவிசுவாசம் ஆகிடும். இன்னும் கடன் வாங்க குறையவே இல்லையே, எவ்வளோ ஜெபிக்கிறோமே, இன்னும் எதுவுமே நடக்கலையே, விடுதலை கிடைக்கலையே, நம்ம அவிசுவாசமாக சொல்கிறோம். ஆனால் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஏன் தாமதமாகிறது? காரணம் ஒன்றுதான், நம்மளை இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்துகிறார். எப்படி தகுதிப்படுத்துகிறார்? நமக்கென்று ஒரு நாள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நாள் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். நான் ஜெபம் செய்வோம், சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், கூடவே சில பாவங்களையும் செய்து கொள்வோம். நம்மளை அறிந்து அறியாமலும் சில பாவங்களை செய்து கொள்வோம். கண்டிப்பாக செய்கிறோம் இல்லையா? என்ன பாவம் செய்கிறோன்னு நமக்கு, நான் யாராவது கொலை பண்ணணும், கொள்ளையடிச்சேன்னா அப்படி நம்ம அதெல்லாம் குற்றம். அதை தாண்டி நம்ம மனசு நல்லா இருக்கா, நம்ம ஒவ்வொரு நாளும் யாரை எப்படியெல்லாம் திட்டுறோம், யாரெல்லாம் எவ்வளோ குறை சொல்கிறோம்,
யாரெல்லாம் பராமப்படுறோம், தவறாக பேசுகிறோம், நமக்கு என்று தான் எல்லாம் என்ற வீம்போடு இருக்கிறோம். இப்படி நிறைய பேர் இருக்கார்கள். சர்ச் போயிட்டு வந்து குடிக்கிறாங்க. இன்னும் பல உலக காரியங்கள் எத்தனையோ நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தால் எப்போது எப்படி நமக்கு ஆசீர்வாதம், எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிடைக்கும், லேட் ஆகிடும். ஏனென்றால் உண்மையாக முழு மனதுடன் முழு விசுவாசத்துடன் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போது நாம் அவரை கூப்பிடும் போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்யணும். நீங்கள் காத்திருக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அப்படி நம்ம செய்யும் போதோ நிச்சயமாக உங்களுக்கென்று ஏற்படுத்தின ஒரு நாள், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நாள், எதிர்பார்க்காத நேரத்தில் அது நடக்கும். அந்த அற்புதம் நடக்கும். அது குட் நியூஸ் ஆகும். பேட் எல்லாம் காணாமல் போகும். குட் நம்ம ரிசீவ் பண்ணுறது. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியம் டக்குன்னு முடியும். தடையாக உள்ள எல்லா வித கதவுகளும் திறக்கப்படும். போனதான வழிகள் எல்லாம் செவ்வையான பாதையாக, பசுமையான பாதையாக, ஒரு முள்ளில்லாத பாதையாக கர்த்தர் ஏற்படுத்துவார். நாம் விசுவாசிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், துதிக்கணும், உண்மையாக நேசிக்கணும், உண்மையாக வார்த்தை சேர்த்துக்கலாம். உண்மையாக நோக்கி கூப்பிடு யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதான் வசனம் சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருள செய்வேன். உத்தரவு என்பது அப்போதுதான் கிடைக்கும். உண்மையாக கூப்பிடுவதற்கு தான் உத்தரவு கிடைக்கும். போலியாக கூப்பிடுவதற்கு அல்ல. உண்மையாக கூப்பிடும் போதோ, நான் ஜெபத்தோட கூப்பிடும் போதோ இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வார். நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காத விஷயம் ஈஸியாக கிடைச்சிடும். உங்களுக்கு அதை நிரூபிக்கணும்னா விசுவாசிங்க, ஜெபிங்க, விடாம ஜெபிங்க, மகிமைப்படுத்துங்க. எப்போதும் விட்டு தரக்கூடாது. விட்டு தரக்கூடாதுன்னா மனசுல எப்பவுமே தள்ளி வைக்காம வேற இடம் கொடுக்காம அவரை மட்டுமே நினைச்சிட்டு கர்த்தரை எப்போதுமே விட்டு விலகாமல் நாம் வைத்துக் கொண்டிருந்தோம்னால் கர்த்தர் நமக்கானதை நமக்கு நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில், நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை, அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். அவர் காலங்களிலே சகேவ் என்ற உள்ள மனிதர் இருந்தார் இல்லையா? அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி இயேசுவையை கூப்பிட்டு எங்கேயோ போயிருந்த ஒரு காதில் விழுந்துச்சு. என்னை யார் கூப்பிட்டதுன்னு கேட்டேன். மரத்து மேலேருந்து அவர் கூப்பிட்டான். சகேவ் எங்கேயோ வந்து ஒரு திரும்பி பார்த்து எப்படி கூப்பிட்டான்? விசுவாசிச்சான். ஒரு கூட்டத்து மேலே ஏசப்பா கூப்பிட்டா கண்டிப்பாக நம்மளை பார்ப்பாரு அப்படின்ட்டு சகேவ் விசுவாசித்தான். இன்றைய விசுவாசத்தினால்தான் அன்றைய தினம் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் தங்கினார். நான் படித்திருக்கிறோம் இல்லையா? நிஜமான ஒரு விஷயம். பார்த்தீங்களா? உண்மையாக நம்மளை கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நான் நினைச்சு பார்த்துக்க மாட்டான். சரி, கூப்பிட்டான், ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவர் வீட்டில் அவர் தங்கினார். எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? எதிர்பார்க்கவே மாட்டான். நம்முடைய ஆண்டவர் நம்ம வீட்டில் தங்கியிருக்காரு. எவ்வளோ அற்புதமான விஷயம். அப்படிதான் நம் வாழ்க்கையில கூட உண்மையாக கூப்பிடும் போதோ இயேசு கிறிஸ்து நம் அருகில் வந்து நமக்கானதை அவர் விரைவாக செய்து முடியும். தாமதம் நமக்கு என்பதை
கரெக்டான டைமில் கொடுத்துருவார். நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் எல்லா அற்புதங்களும். அதை பெற்றுக்கொள்வது எப்படி? உண்மையாக விசுவாசிக்கும் போதும் ஈஸியாக பெற்றுக்கொள்ளும், ஈஸியாக ரிசீவ் பண்ணிடலாம். அது பெஸ்ட் ரிசீவ் தான். ஏனென்றால் கர்த்தர் உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவரே உலகை படைத்தவர், உலகின் ஒளி, உலகின் ஜீவன். உலகை படைத்த ஒவ்வொரு A to Z அவர் படைத்தது தான். எவ்வளோ விஷயங்கள் படைத்தார். நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாரா? நம்முடைய வேண்டுதலை கேட்க மாட்டாரா? அவரால் அப்பவும் முடியும், இருக்கவும் முடியும். நம் கர்த்தர் நமக்கு என்று அந்த நமக்காக நம் ஜீவனை விட்டு இன்றும் நமக்காக நம்முள் பரிசுத்தாவியாக நிரம்பி இருக்கிறார். நம் கண்களுக்கு தெரியவில்லை எனக்கு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி நம்மளே வச்சுக்கணும். ஒரு நாள் இரவும் நீங்கள் ஜெபம் செய்து விட்டு இரவில் ஃபேமிலி போய் பண்ணிவிட்டு நல்லா தூக்கி ஃபேமிலி பண்ணிவிட்டு உங்கள் படுக்கும் போதோ தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் நினச்சிட்டே தூங்குங்க. நிச்சயமாக அன்று இரவு உங்களிடத்தில் கர்த்தர் பேசுவார், வருவார், அவரை காணலாம். இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். எத்தனை விஷயங்களில் எனக்கு அது நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்து யோசிச்சுட்டே இருக்கும்போதோ அவர் என்னோட பேசுவார், இதை செய்யு சொல்லுவார். இன்றைக்கு கூட இந்த வசனத்தை கொடுத்து இதை பேச சொல்லி அவர் கொடுத்தது தான். நிறைய தலைப்பை நான் வச்சுருந்தேன், எதை பேசலாம். இந்த வசனம் என்னை நோக்கி கூப்பிடு, தலைப்பு பேச சொல்லி நான் எடுத்தேன். இன்றைய தினம் எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி அந்த இரவு ஒவ்வொரு நாள் அன்றும் என்ன சொல்லல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி கர்த்தரை நினைத்து கொண்டே நீங்கள் தொடங்கும்போது அந்த இரவு உங்களுக்குள் அவர் உங்களை வளர்த்துவார், உலகத்தில் பேசுவார். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ப்ரேயர் பண்ணுவோம், ஃபேமிலி படுத்து படுப்போம், படுத்தோட என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மொபைல் எடுத்து வச்சு பார்த்துட்டே அப்போ தான் தூக்கம் வரும். நிறைய பேர் பழக்கமே அதானே. ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே படுத்தது கிடையாது. ப்ரேயர் முடிச்சோடனே அது மொபைல் பார்த்துட்டு அதே மெசேஜ் பார்த்துட்டு அப்புறமா அப்படியே தூங்கணும். அப்படி தான் எப்படி ஆண்டவர் வருவார்? நாம் ஜபத்தோடவே உறங்கும் போதோ அவர் நினைத்து கொண்டு பாடல்கள் பாடி அவர்கள் வேண்டுதல் தனிப்பட்ட முறையில் ஜபம் செய்து விட்டு படுக்கும் போதோ சாமி பேர் பணி முடித்தோடனே உங்களுக்குள்ளே தனி பேர் செய்யும் போதோ செய்து கொண்டே படுக்கும் போதோ நிச்சயமாக அன்று இரவு அவர் உங்களுக்கு வருவார். இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக 100% கேரண்டி உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசுவார், உணர்த்துவார். அப்படி உணர்த்தால் நீங்கள் சாட்சியாக கமெண்ட்டில் போடுங்க. இப்படி பண்ண நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருவார், உங்களிடத்தில் பேசுவார். கிறிஸ்துவ மக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவ அல்லாத மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் கிறிஸ்துவ அல்லாத மக்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக இது நடக்கும். ஏனென்றால் உண்மையாக கூப்பிடுவர்களுக்கு அவர் செவி சாய்ப்பார், உங்களிடத்தில் வருவார். நமக்கு அற்புதம் வேணும் இல்லையா? உங்களுக்கு அற்புதம் வேணும் இல்லையா? விடுதலை வேண்டும் இல்லையா? நாம் உண்மையாக விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக கற்பனைக்கு எட்டாத கனிகளைக்கும் அதிசயங்களைக்கும் அற்புதங்களையும் நம்மை காண செய்யும். எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் செய்து மகிமையாக உயர்த்தி வைத்திருக்கோம். அப்படிதான் நான் ஒரு பாவியாக தான் இருந்தேன். இன்றைக்கு பைபிள் வச்சு பேசிட்டு இருக்கேன்னா, வசனங்களை சொல்லி கொண்டிருக்கேன்னா அவரோட மகிமை தான்.
அவருடைய ரட்சிப்பின் தான் இன்றைக்கு பைபிள் கையில் இருக்கு. நாம் உண்மையாக விசுவாசிக்கும் போதோ, ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ நாம் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை நம்ம செய்வோம். இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். கிளாஸ் பேசுவேன், யூடியூப் சேனல் நடத்துவேன், பாட்டெல்லாம் பாடுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வருஷம் என்ன ஒன்றும் தெரியாது. அத்தனை நான் முழுதாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எனக்குள் வந்த பிறகு தான் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அது அற்புதமான விஷயம் தானே, நினச்சி பார்க்க முடியாத விஷயம் தானே. இது செஞ்சுட்டார் இல்லையா எனக்கு. இதனாலே ஒரு சாட்சி. இப்படி நான் பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ சைபாவில் பேசுகிறேன்னா கர்த்தர் ஏற்றுக்கொண்டதாக. கடந்த காலங்களில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே சான்ஸ் இல்லை. நான் நினச்சே பார்த்தது இல்லை. அதான் உண்மை. அப்படி எத்தனையோ வேண்டுதல் எனக்குள் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் கிறிஸ்து கிறிஸ்து என் தலையை உயர்த்துவா என்று விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிங்க, நம்புங்க. இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். என்னால் இதை முடியலன்னு ஏங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நெகட்டிவ் தட்டெல்லாம் தூக்கி போடுங்க. பைபிள் எடுங்க, ஜெபிங்க, வேத வாசிங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். நம்ம வாழ்க்கை ஃப்ளைட் மேலே பார்க்குறது இல்லையா, தலையில் போகிறதில்லை. ஸோ ஃப்ளைட் மாதிரி நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்கணும். நம்ம தலையை உயர்த்துவோம். ஃப்ளைட் போகும்போது மேலே தானே பார்ப்போம். இது போகலாம் நம்ம வாழ்க்கையை. எல்லாரும் இவனை எப்படி ஆயிட்டான், இவனை எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே இப்படி இருந்தும் இப்படி ஆயிட்டானா, இப்படி ஆயிட்டானா. அப்படி ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் கொடுப்பான். எப்படி இருந்தான் அவன், எப்படி இப்படி ஆனான் அப்படின்று சொல்ல வைப்பார். இதுதான் நம் தலையை நிமிர செய்வார். அனைவரின் பார்வைக்கு மத்தியிலே நம் தலையை நிமிர செய்வோம். எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் உங்களை இழிவாக பேசினார்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் சிந்தினீர்களோ, அங்கே இடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்கள் மகிமையாய் உயர்த்துவார். அது அவராலே மட்டுமே முடியும். விசுவாசிங்க, நிச்சயமாக நம் தலைகள் உயர்த்தப்படும். நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து நம்மளை உயர்த்துவார். இது நிச்சயம் நடக்கும். வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். விடுதலை கொடுப்பார் ஆண்டவர். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வில்லி சூனிய கட்டுகள், சகலவித நோய்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தொலை தெரிவார். பெரிய விடுதலை கொடுப்பார். விசுவாசிங்க, உண்மையாக கூப்பிடுவார் மேல் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்காக காத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போதோ நிச்சயமாக ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக அது நடக்கும். முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள், அது ஒரு நாள் நாளைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், என்னைக்கோ நான் சொல்ல, வெகு சீக்கிரத்தில் தாழ்ந்து இருக்கிற நம்மளை உயரத்தில் கொண்டு போய் அனுப்பி வைப்பார். இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நடக்கும். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. கூப்பிடுவர்கள் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்மளோட எப்பவுமே இருக்கார். இப்போது கூட என் அருகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. தொடர்ந்து ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க.
ஆராதனை செய்யுங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். நம் தலைகளை உயர்த்துவார். இது இயேசு கிறிஸ்துவின் சத்திய வாக்கு. நமக்குள்ளே என்றும் இருக்கும்போதோ நாம் எதுக்கு பயப்பட வேண்டும்? எனவே நீங்கள் விசுவாசிங்க, உண்மையாக விசுவாசிங்க, உண்மையாக அவர் நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் நமக்கு உண்டானது இயேசு கிறிஸ்து தருவார். அதான் வசனம் சொல்வது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருள செய்வேன். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பது. நமக்கு உண்டானதை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக தருவார். விசுவாசிங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவரோடு இருந்து நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்போம். இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நல்ல நேரத்திற்காகவும் இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். துதிக நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆம்சாமி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற மக்களாக உங்களை மாற்றுவீராக கர்த்தாவே. ஆமசாமி, வசனம் சொல்வதை கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் பத்திரவர்களை கொடுத்து உனக்கு அறியாதும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று வசனத்தின்படி கர்த்தாவே. நான் நினைத்து பார்க்க முடியாத காரியம் நீங்கள் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு வாழ்க்கை எத்தனையோ சோதனைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் கர்த்தாவே, என் தேவன் நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சாமி. எங்களுக்கு உள்ள குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சாமி, எங்களுக்குள்ள சமாதானமின்மை எந்த பிரச்சனைகளும் எதுவுமே எங்கள் ஆட்கொள்ளக்கூடாதபடி கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே ஒரு பரிசுத்த ஆசீர்வாதத்தில் சமாதானத்தை கொடுத்து பெரிய விடுதலை கொடுப்பீராக சாமி. எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எத்தனையோ கர்த்தாவே எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே எங்களுக்கு எது சரியென்று நீ தீர்மானித்து கர்த்தா அதற்கு நீ செய்வீராக கர்த்தாவே. ஆம்சாமி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை ஆசீர்வாதத்தை நிரப்பும் கர்த்தாவே. அவர்கள் உண்மை விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிட்டு சாமி நீர் அவர்கள் அற்புதத்தை செய்வீராக கர்த்தாவே. நாம் மகிமைக்கு வரும்படியே சாமி நீங்கள் வாழ்க்கையை போகும் கர்த்தாவே. இந்த நாளில் கொடுங்க கர்த்தாவே. இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு மக்கள் மத்தியில் நீ இறங்கி கர்த்தாவே அவர்களை பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீரை மகிமையாக நிறைவேற்றும் கர்த்தாவே. எங்கள் குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு மகிமையால் நீ நிறைவேற்றுவீராக சாமி. எங்களுக்குள்ள இருக்கின்ற சகலவித நோய்களும் சகலவித கடன் பாரங்களும் சாமி, சகல இன்னல்களும் துன்பங்களும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் எல்லா விடுதலை கொடுப்பீராக சாமி. பரிபூர்ண விடுதலை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே பெரிய அற்புதங்களை செய்வீராக சாமி. இந்த நாளில் கூட நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரை மகிமையாக நிறைவேற்று கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடும்படியாய் துதிக்கும்படியாக நீங்களை மாற்றுவீராக சாமி. தொடர்ந்து வழிநடத்துவீராக. கிருபையினால் நீங்கள் இலக்கங்களால் நீங்கள் வழிநடத்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு ஜீவன் நடப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.